நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியாரின் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது புனித அன்னை தெரேசாவின் திருவுருவம் தாங்கிய இந்த தேரினை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். இது பவனி வரும் இடமெங்கும் இறையாற்றல் செயல்படுவதாக, உமது உண்மையின் ஒளி வீசுவதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விடாதீரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, முடி திருவயிற்றின் இயேசு ஆசி பெற்றவரே. தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. புனித அன்னை தெரேசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரேசாவே என் பகுதியுடைய பாதுகாவலியே, ஏழைகளின் பாதுகாவலியே, அனாதைகளின் பாதுகாவலியே, ஆதரவற்ற குழந்தைகளின் பாதுகாவலியே வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரியவர்களே, பக்தியோடு நாம் திருநெல்வேலி பங்கெடுப்போம். பாடகர் குழு அன்னை தெரேசாவிற்கான மகிமையான பாடலை பாட இருவரிசையில் நிற்போம். புனிதம் கண்டையும் தாய், புவியோர் போற்றும் அன்னை தெரேசா, புண்ணிய புரட்சிகள் செய்தாய் வாழ்வு, புதுமைகள் நாடும் செய்வாய், புதுமைகள் நாடும் செய்வாய். கடவுளை கருணையாய் உம்மில், நீர் அவர்தம் கருவியாய் மண்ணில். கடவுளை கருணையாய் உம்மில், நீர் அவர்தம் கருவியாய் மண்ணில். புழுதியில் புனிதம் கண்டைய தாய், புவியோர் போற்றும் அன்னை தெரேசா, புண்ணிய புரட்சிகள் செய்தாய் வாழி, புதுமைகள் நாடும் செய்வாய், புதுமைகள் நாடும் செய்வாய். என்றும் தவழாதோ உம் தாய்மையின் தவமழி கண்டார், செய்யன்பு சுவையாதோ உம் சேவையில் திருவடி சுவைத்தார். வேதனையில் வென்றவர்க்கு வேதத்தின் வெளிச்சமானாய், சோழனிலே சோர்ந்தவர்க்கு சுகத்தின் வாசல் ஆனாய். வணங்குகிறோம் அம்மா, இவக்காய் வென்றாடும் அம்மா, வணங்குகிறோம் அம்மா, இவக்காய் வென்றாடும் அம்மா. புழுதியில் புனிதம் கண்டையும் தாய், புவியோர் போற்றும் அன்னை தெரேசா, புண்ணிய புரட்சிகள் செய்தாய் வாழ்வு, புதுமைகள் நாடும் செய்தாய், புதுமைகள் நாடும் செய்வாய். கடவுளை கருணையாய் உம்மில், நீர் அவர்தம் கருவியாய் மண்ணில். கடவுளை கருணையாய் உம்மில், நீர் அவர்தம் கருவியாய் மண்ணில். புழுதியில் புனிதம் கண்டைய தாய், புவியோர்
புரட்சிகள் செய்தாய் வாழ்வு புதுமைகள் நாளும் செய்வாய் புதுமைகள் நாளும் செய்வாய். அனைவரும் அமர்வோம். திருப்பலி முன்னுரை.
இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 முதல் 20 வரை. அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 16 முதல் 20 வரை. உங்கள் கழுவை தூய்மைப்படுத்துங்கள், உங்கள் தீய செயலை என் திருமுன்னிலிருந்து அகற்றுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவருக்கு உதவி செய்யுங்கள், தீக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைப்பெண்ணுக்காக வழக்காட்டுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். எங்கள் பாவங்கள் கடஞ்சிப்பவாய் இருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல் அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். முனமும் வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்மையாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இது கூறினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
வாசகம். அதிகாரம் 12 இறைவார்த்தைகள் 1 முதல் 15 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுள்ளம் எது என தேர்ந்து தெரிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். இறையருள் பெற்றவன் என்னும் முறையில் உங்களில் ஒருவருக்கும் நான் கூறுவது, உங்களில் எவரும் தம்மை குறித்து மட்டும் மீறி மதிப்பு கொள்ளலாகாது. அவரவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்துக் கொள்ளட்டும். ஒரே உடலில் நமக்கு உறுப்புகள் பல உள்ளன. அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை. அதுபோலவே நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் உடல் உறுப்புகளாய் இருக்கிறோம். ஆயினும் நமக்கு அளிக்கப்பட்டுள்ள அருளுக்கேற்ப வெவ்வேறு அருள்கொடைகளை பெற்றுள்ளோம். இறைவாக்குரைக்கும் கொடையை நாம் பெற்றிருந்தால் நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு அதை பயன்படுத்த வேண்டும். தொண்டாற்றும் கொடையை நாம் பெற்றிருந்தால் அதை தொண்டு புரிவதற்கு பயன்படுத்த வேண்டும். கற்றுக் கொடுப்போர் கற்றுக் கொடுப்பதிலும், ஊக்கமூட்டுவோர் ஊக்கம் தருவதிலும், தமக்குள்ளதை வழங்குவோர் தாராளமாய் கொடுப்பதிலும், தலைமை தாங்குவோர் முழு ஆர்வத்தோடு செயல்படுவதிலும், இரக்க செயல்களில் ஈடுபடுவோர் முகமலர்ச்சியோடு அவற்றை செய்வதிலும் தாம் பெற்ற அருள்கொடைகளை பயன்படுத்த வேண்டும். உங்கள் அன்பு கள்ளமற்றதால் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றிக் கொள்ளுங்கள். உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளங்கணிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறைவேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலில் கருத்தாயிருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள். சபிக்க வேண்டாம். மகிழ்வோரோடு மகிழுங்கள், அழுவோரோடு அழுங்கள். இது ஆண்டவர் கலந்த மகிழ்வாக்கு. நன்றி. வாயினின்று வெளிவருவை உள்ளத்திலிருந்து வருகின்றன. அவை மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 15 வார்த்தைகள் 17 முதல் 20 வரை. இயேசு அவர்களிடம், உங்களுக்கு இன்னும் புரியவில்லை? வாயினுள் செல்வது அனைத்தும் வயிற்றினுடைய சென்று கழிப்பிடத்தில் வெளியேறப்படும் என தெரியாதா? வாயினின்று வெளிவருபவை உள்ளத்திலிருந்து வருகின்றன.
அவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. ஏனெனில் கொலை, விபச்சாரம், பரத்தமை, களவு, பொய் சான்று, பழிப்புரை ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் உள்ளிருந்து வெளிவருகின்றன. இவையே மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன. கை கழுவாமல் உண்ணுவது மனிதரை தீட்டுப்படுத்தாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் பிரியமான அன்பு பங்கு தந்தை யாக்கோப் அடிகளாரின் சார்பாகவும் அருட்தந்தை மார்ட்டின் அடிகளாரின் சார்பாகவும் உங்கள் உதவி பங்கு தந்தையின் சார்பாகவும் ஆலய திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவிழா என்பது இறைவனுக்கு நாம் செலுத்துகின்ற ஒரு நன்றி. கிராமங்கள் எல்லாம் பார்த்தோம் என்றால் திருவிழாவை சிறப்பிக்கவில்லை என்றால் அது ஒரு அவமானமாக கருதுவார்கள். நாம் வாழுகின்ற பகுதிகளில் எந்த ஆலயத்தை நாம் வைத்திருக்கின்றோமோ அந்த ஆலயத்தின் மூலமாக நாம் பெற்று வருகின்ற நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் கிருபைகளுக்கும் அடையாளமாக அந்த புனிதருடைய பெயரை கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவதுதான் இந்த திருவிழா. நமது வரை மாவட்டத்தில் அன்னை தெரசாவுக்கு ஒரு ஆலயம் இருக்கின்றது என்றால் அது இங்குதான். பெருமைக்குரியது, பாராட்டுக்குரியது. யார் இதை முன்மொழிந்தார்கள் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அன்னை தெரசாவுக்கு ஒரு ஆலயம் இருக்கின்றது என்பதை பார்க்கின்ற பொழுது நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. காரணம், அந்த தாய் அந்த அளவுக்கு ஒரு புனிதமான தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அந்த தாய் ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் அவர்கள் செய்த சேவைகள். நான் முன்ன சொன்னது போல அகத் தூய்மை, புற தூய்மை, மன தூய்மை. அகத் தூய்மை என்பது பிறர் பார்க்க வேண்டும் என்று செய்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். புற தூய்மை என்பது யாராவது தப்பா பேசுவாங்க, சுத்தமா இல்லாம நாம் இருக்கிற இடத்தை சுத்தமா வச்சுக்கிறோம்னா இதுக்கு பயந்து புற தூய்மையை ஏற்படுத்திக் கொள்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். இயற்கையாகவே புற தூய்மை என்பது மிக அவசியம் என்று ஏற்படுத்துகின்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள். அகத் தூய்மை என்பது நமது உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது. அது நமக்கு விவிலியம் நமக்கு நிறைய வழிகளை சொல்லுகின்றது. ஆனால் மன தூய்மை என்பது ஒரு சிலரால் மட்டும்தான் கடைபிடிக்க முடியும். அதற்கு உதாரணமானவர் தான் அன்னை தெரசா. எந்த ஒரு மனிதன் தன்னை இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணிக்க முடியுமோ அவர்களால் தான் மன தூய்மை என்பதை கடைபிடிக்க முடியும், வாழ்ந்து காட்ட முடியும். அப்ப அந்த மன தூய்மைக்கு மனதிடம் வேண்டும். அந்த மனம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மன தூய்மையை நம்மால் பெற்றுக் கொள்ள முடியும். அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையை நாம் கேட்டோம் என்றால் ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு வருகின்ற பொழுது குருவானவருடைய கரங்களில் சிலுவையை வாங்கிக் கொண்டுதான் அந்த தாய் திருப்பலியில் பங்கு பெறுவாராம். குருக்களுடைய கரங்கள் அர்ச்சிக்கப்பட்ட கரங்கள். பெருமையாக சொல்வார்கள். ஏனென்றால் சாதாரணமாக இருக்கின்ற ஒரு அப்பம், கோதுமை அப்பம், சாதாரணமாக இருக்கின்ற திராட்சை ரசம் அந்த குருக்கள் பரிப்பிடத்திலே ஜெபிக்கின்ற பொழுது அப்பம் இயேசுவுடைய உடலாக மாறுகின்றது, ரசம் இயேசுவுடைய ரத்தமாக மாறுகின்றது.
அப்பேற்பட்ட அச்சிக்கப்பட்ட ஒரு கரங்கள், அந்த கரங்களின் மூலமாக சிலுவையை வாங்கிக் கொண்டுதான் திருப்பலியில் பங்கு பெறுவாராம். இயேசுடைய உடலையும் ரத்தத்தையும் பெற்றுக் கொள்வார்களாம். இதுக்கு பேர் தான் மன தூய்மை என்பது. ஒரு மனிதன் எவ்வாறு தன்னை தயாரிக்கின்றான் என்பதுதான் முக்கியம். அப்துல் கலாம் அவர்கள் ஹைதராபாத்திலே இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு ஒரு மறைமுறை கொடுத்தார், ஒரு செமினார் ஒன்று கொடுத்தார். கொடுக்கின்ற பொழுது அவர் பக்கத்தில் எழுதியிருந்தார். அவர் சொல்லுவார், குழந்தைங்க இளைஞர்களை பார்த்து கனவு காணுங்கள், கனவு காணுகின்ற பொழுது நான் நம்மால் இலக்கை அடைய முடியும் என்று அவர் அதற்கு ஒரு கூடுதலா சக்தியாக அவர் சொல்கின்றார். அதே அப்துல் கலாம் கூறுவார், கனவு காணுங்கள் என்று சொன்ன அவர் நமது விவிலியத்தை அன்னை மரியாதை, அன்னை தெரசாவை அவர் உட்படுத்தவில்லை. அன்னை மரியாதை முன்னுதாரணமாக வைத்து அவர் சொன்ன வார்த்தைகள், கனவு காணுங்கள் என் பிள்ளைகளே, அப்பொழுது உங்கள் எதிர்காலம் நன்றாக இருக்கும். உறக்கத்தில் வருவது கனவு அல்ல. அப்துல் கலாமுடைய வார்த்தைகள், உறக்கத்தில் வருவது கனவு அல்ல, ஒரு மனிதனை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வானதூதர் அன்னை மரியாளுக்கு தோன்றி நீ ஒரு மகனை பெறுவாய் கனவு சொன்னாங்க. அந்த கனவு அந்த தாயை உறங்க விடவில்லை. கன்னியாயிற்றே நான் அப்படிதான், அதுதான் நம்ம இலக்கை நோக்கி அழைத்து செல்லும். அப்படித்தான் அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில் அவர்கள் தேர்ந்து கொண்ட அந்த வாழ்க்கை அவர்களுக்கு கனவாக இருந்தாலும் அது அவரை உறங்க விடச் செய்யவில்லை. அந்த தாய்க்கு ஏற்பட்ட ஒரு பாக்கியம். ஒரு சபையிலிருந்து அதாவது தெரியும் அன்னை மரியாதை அன்னை தெரசாவை பற்றி. சபையில் இருந்தார்கள், அதன் பிறகு ஆசிரியராக பணிபுரிந்தார்கள், செஞ்சவங்க வளர்ந்தாங்க, வந்தாங்க. பங்கு குருவானுடைய ஊடுதல் சக்தி தான் கொல்கத்தா நகரிலே பணிபுரிய அந்த தாயை தூண்டியது. நியாய பிரசங்கத்தில் சொல்லியிருந்தார் அபுசாரியார் இறையத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பங்கு இளைஞர்கள் இளம்பெண்கள் எல்லாம் சாமியாரானோம் அருட்சகோதரிகளாகவும் சொல்லியிருக்கின்ற பொழுது கொல்கத்தா நகரிலே குருக்கள் செய்கின்ற பணியை அவன் அந்த பிரசங்கத்தில் சொல்லுகின்ற பொழுதுதான் இந்த தாய்க்கு இந்தியாவுக்கு சென்று கொல்கத்தா நகரிலே பணிபுரிய வேண்டும் என்று தூண்டுதல் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வந்தாங்க, ஆசிரியராக பணிபுரிந்தாங்க. தனியாக ஒரு சபையை ஆரம்பி தெருவோரங்களில் இருக்கின்ற அந்த மக்களை இறைவனை காண ஆசைப்பட்டார்கள். அதுதான் தூய்மையான ஒரு வாழ்க்கை என்பது. ஆன்மீக வாழ்க்கை என்பது ஒன்று, தூய்மையான வாழ்க்கை என்பது ஒன்று, புனிதமான ஒரு வாழ்க்கை என்பது ஒன்று. ஒவ்வொன்றையும் கடந்து செல்பவைதான் இவை. ஆன்மீக வாழ்க்கை என்பது நாம் தேர்ந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் தான். கோயிலுக்கு போறது, ஜெபமால சொல்றது, தேர் எடுப்பது, நன்மை வாங்குவது, அருட்சாதனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, எது திருச்சபை நமக்கு முன்னுதாரணமாக கொடுத்திருக்கின்றதோ இவற்றையெல்லாம் கடைபிடிக்கின்ற பொழுது நாம் ஆன்மீக வாழ்க்கை வாழ்கின்றோம். இது ஆன்மீக வாழ்க்கை. ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபம் சொல்லணும், காலையிலேயும் சாயங்காலம் நன்மை வாங்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் முழு பூசை பார்க்கணும். நான் பெருமையை சொல்றேன், எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து படிக்காதவங்க, டெய்லி பூசைக்கு போவாங்க. அதிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பூசை குருவானவர் பிராசுரம் போட்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் போனாங்கன்னா அந்த பூசையை பார்க்கணும், இன்னொரு பூசையை பார்க்கணும், முழு பூசை பார்க்கணும். ஏன்னா பிராசுரம் போடுறதுக்கு முன்னால போறீங்க நம்ம, அது பாதி பூசை தான் ஆகும். ஆனால் அந்த பூசையை பார்ப்பாங்க, தெரியும் அது 2வது பூசை முழு பூசையை பார்க்கணும். ஆகவே இது ஆன்மீக வாழ்க்கை. நம்ம திருச்சபை முழு பூசையில் பங்கு பெறுவது, நற்கரணையில் பங்கு பெறுவது, நன்மை வாங்குவது, தேர் எடுப்பது, பாத யாத்திரை மேற்கொள்வது, நோம்பு இருப்பது, தவ நாட்களிலே கால் உடைகளை உடுத்துவது, புண்ணிய ஸ்தலங்களுக்கு நாடி செல்வது,
இவையெல்லாம் ஆன்மீக வாழ்க்கை. இது ஆன்மீக வாழ்க்கை. இது யாரு வேணாலும் செய்யலாம், பேருக்காகவும் செய்யலாம், பார்க்க வேண்டும் என்பதற்காகவும் செய்யலாம். அந்த வாழ்க்கை இது ஒரு பெரிய சவாலான ஒரு வாழ்க்கை அல்ல. ஆன்மீக வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு. அதைதான் சொல்வார். நெல்லை கண்ணனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு நல்ல தமிழ் பேச்சாளர் நெல்லை கண்ணன். இறை மக்கள் ஆலயத்திற்கு வருவது அவர்கள் விருப்பத்தினால் அல்ல. அவர் சொல்ற வார்த்தைகள், இறை மக்கள் ஆலயங்களை தேடி வருவது அவர்கள் விருப்பத்தினால் அல்ல, கடவுள் அவர்களை அழைத்ததால் தான் அவர்கள் ஆலயத்தை நோக்கி வருகின்றார்கள். நீங்க எல்லாம் இங்க வந்திருக்கிறீங்கன்னா நாம வரல, இறைவன் நம்மை அழைத்ததால் தான் நாம் இங்கு வந்திருக்கின்றோம். இப்ப இறைவன் யாரை அழைப்பார்? அவருக்கு யார் தேவையோ அவரை அழைப்பார். அப்ப இங்கு அமர்ந்திருக்கின்ற நாம் அனைவரும் இறைவனுக்கு தேவையானவர்கள். அப்ப இறைவனுக்கு தேவையானவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆன்மீக வாழ்க்கை வாழ்கின்றவர்களோடு நின்று விடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை கோயிலுக்கு போறோம், ஜபம் செய்கிறோம், நன்மை வாங்குறோம், ஜபமால சொல்றோம், தேர் எடுக்கிறோம், நோக்கி இருக்கிறோம். இந்த இவற்றோடு நின்று விடக்கூடாது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை. காரணம், இறைவன் நம்மை அழைத்திருக்கின்றார். இறைவன் அழைத்ததால் நாம் வந்திருக்கின்றோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை ஆன்மீகத்தை தாண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும். ஆன்மீகத்தை தாண்டிய வாழ்க்கை எது? தூய்மையான ஒரு வாழ்க்கை. அப்ப அந்த தூய்மையான வாழ்க்கையை பற்றித்தான் முதல் வாசகத்தில் கேட்டோம், இரண்டாவது வாசகத்தில் கேட்டோம், நற்செய்தி வாசகத்தில் கேட்டோம். தூய்மையான வாழ்க்கை என்பது எது? சாமி யாக்கோபடியெல்லாம் நல்லா சொல்லியிருக்கிறார். நல்ல வார்த்தைகள், அன்னை தெரசாவுடைய வார்த்தைகள் தானே. வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீயாக இருக்க வேண்டும். இதுதான் தூய்மையான வாழ்க்கை. உன்னை துன்புறுத்துவதற்காக நீ ஜெபி. எல்லா மதங்களும் அன்பு செய்ய சொல்லும். எந்த மதம் தீங்கு செய்ய சொல்றதில்ல. ஆனா கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் உனக்கு துரோகம் செய்கின்றவனை நீ அன்பு செய். உன் பெயரை கெடுக்கின்றவனுக்காக நீ இறைவனிடம் மன்றாடு. இதுதான் தூய்மையான வாழ்க்கை. இதுதான் சவாலான ஒரு வாழ்க்கை. அன்பு செய்வது எல்லாம் செய்யலாம். எனக்கு பிடிச்சவனை செய்யலாம், பிடிக்காதவனை செய்யலாம், விருப்பத்தோடு செய்யலாம், விருப்பம் இல்லாம செய்யலாம். ஆனால் எனக்கு துரோகம் செய்கின்றவனை என்னால் அன்பு செய்ய முடியுமா? இந்த வாழ்க்கை தான் அன்னை தெரசா வாழ்ந்தார்கள். ஓரம் வைக்கப்பட்டிருக்கின்றனா? அவன் மீது என்னுடைய பார்வை வருகின்றதா? உதவி கேட்கின்ற அறிவின்றவன் மீது உதவி செய்கின்ற அந்த மனம் என்னிடம் இருக்கின்றதா? இவன்தான் சாமி, என் கூட பிறந்தவன் சாமி. சொத்து பிரச்சனை நாங்க 15 வருஷமா பேச மாட்டோம் சாமி. ஆனா ஆன்மீக வாழ்க்கை வாழ்வோம். கோயிலுக்கு வருவோம், நம்ம வாங்குவோம், ஜெபமாலை சொல்லுவோம், தேர் எடுப்போம், பங்கு உறுப்பினர்களாக இருப்போம். என்ன ஆன்மீக வாழ்க்கை வாழ்வோம். ஆனால் எனக்கு சொத்து கொடுக்கலையே சாமி. நானும் எங்க அம்மா வயதான் பிறந்தேன். எனக்கு சொத்து கொடுக்கல, அதனால அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன். பல வருடங்களாக கேஸ் போட்டு இருக்கிறார். அவரு நானும் கோர்ட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். யார் அவங்க? ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவர்கள். ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. இதுதான் தூய்மையான ஒரு வாழ்க்கை என்பது. நம் மனதை திடப்படுத்தக்கூடியது. தூக்கி வாரி போடணும். நாம் வாழ்கின்ற வாழ்க்கை வெற்றிவேட்டான ஒரு வாழ்க்கை. என் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு நாம் உதவி செய்யவில்லையே, அவன் கஷ்டத்தில் நாம் பங்கு கொள்ளவில்லையே. இதுதான் சவாலான ஒரு வாழ்க்கை. இப்படி வாழ்வதுதான் தூய்மையான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எல்லாராலும் வாழ முடியாது.
யார் தங்களை அர்ப்பணிப்பார்களோ, யார் இறைவனுக்கு தங்களை முழுமையாக கொடுப்பார்களோ அவர்களால் தான் அந்த தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். சொல்லலாம், இல்ல சாமி நான் நன்மாவதற்கு முன்னால என் உள்ளத்தை தூய்மைப்படுத்திட்டேன், இந்த தூய்மைப்படுத்த நான் பேசுறேன், நான் செஞ்ச பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுட்டேன் சார், மன்னிப்பு கேட்டு நன்மை வாங்கினா சாமி. நாத்திகளும் செய்வாங்க வேலையை. இது பெருமை என்ன நமக்கு, இது கௌரவம் அல்ல நமக்கு. கிறிஸ்துவராக பிறந்தார் என்றால் இது செய்வது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதையும் தாண்டிய ஒன்று நாம் செய்ய வேண்டும். அதுதான் அன்னை தெரசா நமக்கு கொடுக்கின்ற சவால். எல்லாரும் செஞ்சாங்க, எல்லாரும் எப்படி செஞ்சாங்க? அந்த தாய் தெருவோரத்தில் இருந்தவங்க அன்பு செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆதரவற்றவர்களுடைய வேதனை தன் உள்ளத்தில் உணர ஆரம்பித்தார்கள். அவன் படுற கஷ்டம், நோய்வாய்ப்பட்டு உடல் குணமுற்று பேச தெரியாமல் தவிக்க தெரியாமல் இது சாப்பாடா இது மண்ணா என்று தெரியாமல் சாப்பிட முடியாத மனநிலையில் இருக்கின்ற மக்களுடைய வேதனையை புரிந்து கொண்டார் அந்த தாய். மற்றவங்க கிட்ட வாழ்க்கை பெரிய விஷயம் இல்லை. இப்போ குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க, சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க, விஷயம் கொடுத்தா தூக்கி போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அந்த மக்களோட வாழ்வதெல்லாம் பெரிய வாழ்க்கை அல்ல, அது ஆன்மீக வாழ்க்கை தான். ஆனால் தூய்மையான வாழ்க்கை என்பது சவாலை கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை. எங்கு இனம் புரியாமல், தான் யார் என்று தெரியாமல், நான் எப்படி வாழ்கின்றேன் என்று புரியாமல் வாழ்கின்ற மக்கள் மத்தியில் இறைவனை காண்பார், இறைவனை பார்த்தால் பாத்தியா, அதுதான் இந்த தாயை வாழ்கின்ற பொழுதே புனிதியாக மாற்றியது. அதான் தூய்மையான ஒரு வாழ்க்கை. அந்த உள்ளம் யாருக்கு கொடுக்க வேண்டியோ அவருக்கு கொடுக்க முழுமையாக கொடுத்தார்கள். ஐரான பக்கத்தில் இருக்கிறான், அவன் அன்பு செய்து பெரிய விஷயம் இல்லை. ஆனா ஓரங்கட்டப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட, சமுதாயத்தில் வாழ முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த அந்த மக்கள் மத்தியில் இறைவனை காண குடித்த இதயம் தான் தூய்மையான ஒரு இதயம். அப்போ ஆன்மீக வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட்டோம் என்றால் அந்த தூய்மையான ஒரு வாழ்க்கைக்கு நம்மால் செல்ல முடியும். தூய்மையான ஒரு வாழ்க்கை, சவாலான ஒரு வாழ்க்கை, அதிலே நாம் இடம் பெற்றிருக்கிறோம் என்றால் புனிதமான ஒரு வாழ்க்கையை இறைவனாகவே கொடுப்பார் நமக்கு. தெரிந்து கொண்டவர்கள் தான் இந்த தாய். ஆகவே இந்த தாயை உறங்கிவிடவில்லை. பார்த்தா எல்லாரும் விவிலி இதுதான் சொல்லுது, இயேசுநாதர் இதுதான் போதித்தார், இதுதான் பண்ணாரு. ஆனா எல்லோரும் பேருக்காகவும் புகழுக்காகவும் செய்தார்கள். ஆனால் இந்த தாய் பெயரை கெடுத்துக் கொள்வதற்காகவே பணியை செய்தார்கள். இந்த தாய் புகழுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் புண்ணியத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதனால்தான் தூய்மையான ஒரு வாழ்க்கை இறைவனாகவே தேடி கொடுத்தார் இந்த தாய்க்கு. அப்போ இந்த ஒரு வாழ்க்கையை வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு வைக்கின்றார். அப்போ நம்ம இல்லையெல்லாம் அன்னை அப்துல் கலாம் அவர்கள் கூறுவது போன்று நம்மை உறங்க விடாமல் செய்ய வேண்டும் சில விஷயங்கள். நாம் வாழ்கின்ற கிறிஸ்துவ வாழ்க்கை நல்ல வாழ்க்கை தானா? இதுதானா? ஏதோ கிறிஸ்துவனாக பிறந்துட்டேன், அருட்சாதனை பெற்றுட்டேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், குடும்பம் நடத்திருக்கிறேன், கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு வாழ்ந்து போயிருக்கிறோம், யாருக்கு எந்த துரோகம் செய்யல, யாருக்கு எந்த தீங்கு செய்யல, கோயிலுக்கு போற நன்மை செய்யறேன், சாமியார் கேட்கும்போது உதவி செய்யறேன், கோயில் கட்டத்துக்கு அதை பண்றேன், இது பண்றேன், எல்லாத்தையும் செஞ்சு இருக்கிறேன். இது வாழ்க்கையா? இந்த வாழ்க்கை தேர்ந்து கொள்ளாதவரும் செய்வார், ஏன் நாத்திகளும் செய்வார், கடவுளின் மீது நம்பிக்கை இல்லாதவரும் செய்வார். இது வாழ்க்கை இல்லை. இதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை வாழத்தான் இன்றைய தலைப்பு நமக்கு அழைத்து விடுகின்றது. அந்த தூய்மை என்பது மனத்தளவிலே நாம் தூய்மை அடைய வேண்டும். உள்ளத்தளவில் தூய்மை அடையலாம். கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஐயோ மனசாட்சி ஒன்று சொல்லணும், ஐயோ சாமி அந்த பெரியவரை நான் பேசிட கூடாது, பேசிடுவோம், பேசின பிறகு அந்த பெரியவரை நான் பேசிட்டேன் சாமி அப்படின்னு ஒரு மனசாட்சி ஒன்று கொடுத்து பார்த்தீங்களா?
அந்த வாழ்க்கையும் ஒரு மனிதன் வாழலாம். அதையும் தாண்டி உருவுகின்ற ஒரு வாழ்க்கை தான் தூய்மையான ஒரு வாழ்க்கை, மனத்திடம் படைத்த ஒரு வாழ்க்கை, மனதிற்கு சம்பந்தமான ஒரு வாழ்க்கை. என் மனம் தாகத்தில் இருக்கின்றவனை நாடி செல்கின்றது, என் மனம் பசியாய் இருக்கின்றவனை நாடி செல்கின்றது, என் மனம் ஆதரவற்றவனை நாடி செல்கின்றது, என் மனம் என்னை எதிர்க்கின்றவனை நாடி செல்கின்றது, என் மனம் என் பெயரை கெடுத்தவனை நாடி செல்கின்றது. அந்த தாய்க்கு இதெல்லாம் சவாலாகி விட்டது. தான் தூய்மையான ஒரு வாழ்க்கை அந்த தாய் வாழ முடிந்தது. ஆகவே சிந்திப்போம் மக்களே, ஏதோ கிறிஸ்துவனாக வாழ்ந்தோம் இருக்கின்றோம், சில விஷயங்களை செய்கின்றோம் என்பதோடு மட்டும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அடக்கமாகிவிடக் கூடாது. ஒவ்வொருவருக்கென்று எல்லோரையும் பெயர் சொல்லி இறைவன் அழைத்திருக்கின்றார். சாதாரண பிள்ளைகள் அல்ல நாம் ஒவ்வொருவரும், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு திருக்கூட்டத்தை சார்ந்த பிள்ளைகள். அந்த ஒரு முத்திரையை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றார். அந்த அரசு திருக்கூட்டம் என்கின்ற முத்திரையை பெற்றுக் கொண்ட நாம், நமக்கென்று ஒரு கண்ணியமான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, நமக்கென்று ஒரு கட்டுப்பாட்டான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, நமக்கென்று ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அதை வாழத்தான் இறைவன் அந்த முத்திரையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். சும்மா கோயிலுக்கு போய் நன்மை வாங்கிட்டு கோசை வாங்கிட்டு ஆசீர்வாதம் வரும் இது இல்லை. இதோடு நின்று விடக்கூடாது. நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை தூய்மையான ஒரு பாதை பயணத்தை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் நம்மளால ஆதரவற்றவர்களை நம்மால் நினைத்து பார்க்க முடிகிறது. ஆனா ஒரு ட்ரெண்ட் ஆகி போச்சு. இந்த நவம்பர் மாசம் வந்துச்சுன்னா அதெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை, வரவேற்கிறதே இல்லை. மாலை போட்டுக்குவாங்க, காவியோட கொடுத்துக்குவாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சாமி வாங்க சாமி, எனக்கு மாலை போட்டு கொடுங்க சாமி, மந்திரிச்சு போட்டு கொடுப்போம். இங்க இருந்து நடந்து ஒரு 10-15 நாள் அன்னை மாதிரி அவங்க யாரையும் கேட்கல. பொண்டாட்டியும் புருஷனையும் பிள்ளைகள் எல்லாம் விட்டுட்டு 10 நாள் நீங்க நடந்த என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்ல கேட்கல. புண்ணிய ஸ்தலங்களுக்கு போக வேண்டியது கிறிஸ்துவுடைய கடமை. எங்கெல்லாம் அந்த காட்சி கொடுத்தாலும் அந்த தாய் அந்த இல்லங்களை அந்த புண்ணிய ஸ்தலத்தை நாடி சென்று ஆசீர்வாதத்தை பெற வேண்டியது நம்முடைய கடமை. அந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு சென்றால்தான் என் மன்றாட்டு நிறைவேறும் என்பது கூட நம்பிக்கை. அதைத்தான் சவாலாக செய்தார் இந்த தாய். ஏங்கி கொண்டிருந்தால் நமக்காக அந்த அன்பை தேடி சென்றார்கள். இவர்கள் போடுவாங்க, காய்கறி எல்லாம் போட்டு கொடுத்துருவோம், எடுப்பாங்க. ரொம்ப பக்தி போயினே இருப்பாங்க. டக்குன்னு காத்தடிக்க நம்ம கோர்மல இருக்கிற துண்டு கீழே விழுந்துச்சுன்னா அப்படியே தூண்டு கும்பிடுவாங்க அந்த துண்டை. ஏன்னா 40 நாள் நான் துண்டு போட்டுருக்கேன், சாதாரண துண்டு தான் அது. கீழே விழுந்துச்சுன்னா அதை தொட்டு கும்பிடுவாங்க. ஐயோ இப்ப ஏற்பட்ட விசுவாசிகள் இருக்கிறாங்க நினைச்சுக்குவோம். 40வது நாள் நாகப்பட்டினம் போன உடனே அந்த துண்டு இங்க இருக்குன்னு தெரியாது. அந்த துண்டுக்காக தெரியல, நாம் கழுத்தில் போடுகின்ற இந்த திருச்சபை விசுவாசத்தோடு தலையிலிருந்து நிற்கிறது என்றால் அன்னை மரியாதை நமக்கு கொடுத்த அந்த ஜபமாலை, இந்த தாய் தனது இடுப்பில் அந்த ஜபமாலையை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு ஆயுதம். இறைமகன் இயேசுவுடைய மறைவுண்மைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரே ஒரு ஆயுதம் அந்த ஜபமாலை. அந்த ஜபமாலையை போட்டுவாங்க, 1க்கு 3 போட்டுவாங்க. எதுவா 3? தந்தை மகன் தூயாவி என்பாங்க. அந்த 3 கடவுள் அவங்க மேலே இருக்கணும்னு சொல்லுவாங்க. சந்தோஷம். 41வது நாள் பார்த்தோம்னா அந்த 3 ஜபமாலை எங்களுக்கு தெரியாது. கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தூய்மையான ஒரு வாழ்க்கையை நாமே சில விஷயங்களின் மூலமாக கேவலப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதற்கெல்லாம் சமப்பட்டவள் தான் இந்த தாய். இதல்ல உன்னுடைய தூய்மையான ஒரு வாழ்க்கை. 40 நாள் இருந்து விட்டு 41வது நாள் உன்னுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கைக்கு செல்கின்றதெல்லாம் அது தூய்மையான வாழ்க்கை அல்ல, அது பொலித்தனமான ஒரு வாழ்க்கை. தூய்மையான வாழ்க்கை என்பது உன் மனதை கிழிக்க வேண்டும், உங்கள் இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கள்.
அந்த இதயத்தைத்தான் இறைவன் எதிர்பார்த்தார். இந்த தாயுடைய இதயத்தை கிழித்துக் கொண்டார்கள். யாருக்காக? ஆதரவற்ற குழந்தைகளுக்காக, அனாதை குழந்தைகளுக்காக, ஊனமுற்ற குழந்தைகளுக்காக தன் இதயத்தை பிரித்துக் கொண்டதால் தான் தூய்மையான ஒரு வாழ்க்கை இந்த தாயார் பெற்றுக் கொள்ள முடிந்தது. ஆகவே சிந்திப்போம் என் பிள்ளைகளே, பத்தோடு ஒன்று வாழ்வதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை, சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தில் வாழ்கின்ற கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு வாழ்க்கையும் சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும். அதுதான் நம்மை புனிதமான ஒரு வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும். இருக்கிறீங்க, எத்தனை பேர் இருக்கிறீங்க தெரியாது. ஒரு 100 வருஷம் ஆன பிறகு இங்க இருக்கின்றவங்க எத்தனை பேர் புனிதர்களாக மாறுவீர்கள் தெரியாது. அது இறைவன் கொடுக்கின்ற ஒரு கொடை. எதை பார்த்து எந்தெந்த மனிதன் தனது இதயத்தை பிரித்துக் கொண்டு அவர் கொடுத்த அந்த வாக்கை தனது வாழ்க்கையில் நிறைவேற்றுகின்றார்களோ அவரை எல்லாம் புனிதர்களாக மாற்றுவார் அந்த இறைவன். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தான் அன்னை தெரசா அவர்கள். சிரிக்கிறார், என்ன சார் நாங்களாம் புனிதர்கள் ஆவோமா? ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவங்க வாழ்ற வாழ்க்கை. வாரத்துல முன்னால என் வீட்டுக்கார நான் அடிக்கிற சாமி, நான் எப்படி நான் புனித ஆக முடியும் நாளைக்கு? என் வீட்டுல இருக்கிற என் அப்பா அம்மாவு கேன்சர்ல இருக்கிறாங்க. எங்க அப்பாவுக்கு தனி கட்டு கொடுத்துக்கிறேன், எங்க அப்பாவுக்கு ஒரு தனி பாய் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அது ஒட்டிக்கணும் எனக்கு. அப்ப இந்த வாழ்க்கை நான் வாழ்ந்தா நான் எப்படி சாமி நான் தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும்? நம்மளை படிக்க வைத்து உருவாக்கி ஒரு உயர்ந்தமான ஒரு நிலைக்கு நம்ம கொண்டு வந்தவர்கள் பெற்றோர்கள். எனக்கு அந்த வயசானவங்க அவங்க எனக்கு பாவமா இருக்கிறாங்க சாமி, முடியலையே சாமி. எனக்கு என் வீட்டுல வேலைக்கு போயிட்டு வந்த உடனே என் பொண்டாட்டியோட எங்க அப்பாவும் ஒரே சண்டையா இருக்கு சாமி. என்னால வாழ சவாலான வாழ்க்கைகள் இவையெல்லாம். உன் உள்ளத்தை கிழிக்க வேண்டும் இவையெல்லாம். காரணம் இருக்கிறாங்க. இனிய பொண்டாட்டி பேச்சு கேட்கக்கூடாது சொல்லல. தவறு இல்லை. உன்னை நாடி வந்த அந்த பெண்ணையோ இல்ல அந்த பெண்ணை நாடி வந்த ஆணையோ பேச்சு கேட்டு வாழ்வது தப்பு இல்ல, கணவன் மனைவி. அதுக்காக இன்னைக்கு வயதாகி போச்சு, அவங்களால எந்த ஒரு வருமானம் இல்ல, கொள்ளையா இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பெற்றோர்களை நாம் நிராகரிக்கின்ற போது நாம் வாழ்க்கின்ற வாழ்க்கை இருக்கிறது பாத்தியா? நரக வாழ்க்கை. இறைவனை கேவலப்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கை. அவர் கோபத்தோடு தூங்கினார், அந்த கோபத்தையும் பிடித்து விடுகின்ற ஒரு வேதனை இருந்த ஒரு வாழ்க்கை தான் நாம் வாழ்ந்து கொண்டு சவால் விடணும். இருப்பாங்க வயது முதிர்ந்தவர்கள், பெரியவர்கள், வருமானம் கொடுக்க முடியாமல் உங்களுக்கு சேவை செய்ய முடியாமல் இருக்கிறவங்க பாரமா தான் இருப்பாங்க. அந்த பாரத்தை சுமப்பதுதான் தூய்மையான ஒரு வாழ்க்கை. ஆதரவற்ற குழந்தைகள், அனாதை குழந்தைகள் இந்த தாய்க்கு பாரமாக இல்லை, அரவணைத்தார்கள் இந்த தாய். தான் தூய்மையான ஒரு வாழ்க்கை இந்த தாயால் வாழ முடிந்தது. ஆகவே சிந்திப்போம் மக்களே. ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப வாழணும், சம்பாதிக்கிறோம், போற இது வாழ்க்கை அல்ல. உள்ளத்தை ஊடுருவக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும், நம்மை குறைந்து விடாமல் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சவால் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். வெளிநாட்டாட்டம் ஆகிப்போச்சு. வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் தலைவிரித்து ஆட ஆரம்பித்து விட்டன. சிந்திப்போம் அன்புக்குரியவர்களே. மனித மிருக காட்சியை, மிருகச்சாலையை, மனித மிருக சாலையை பார்ப்பதற்கு பால் குடித்த சில மிருகங்கள் போய் பார்க்கின்றனர். நல்ல கண்ணனுடைய வார்த்தை. மனித மிருக காட்சியை அதாவது அந்த முதியோர் இல்லத்தை அவர் கொடுக்கின்ற முத்திரை இதுதான். மனித மிருக காட்சியை பால் குடித்த சில மிருகங்கள் போய் பார்க்கின்றன.
யாரு? குழந்தைகளை மற்றவங்களை கொண்டு போய் முதியோர் இடத்துல சேர்க்கிறாங்க. ஆனா மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் கௌரவமா காருக்கு போய் பார்ப்பாங்க. அவங்க அம்மா நல்லா இருக்கிறியா, அப்பா நல்லா இருக்கிறியா, முதியோர் இடத்துல பார்ப்பாங்க. அதான் அவங்க சொல்றாரு, பால் குடித்த சில மிருகங்கள். இதெல்லாம் அன்புமிக்க இறைமக்களே வாழ்க்கை. எந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல, இறைவன் நம்மை தேர்ந்து கொண்டு பெயர் சொல்லி அழைத்து அரச திருக்கூட்டம் என்ற ஒரு முத்திரையை நமக்கு கொடுத்தது. தூய்மையான ஒரு வாழ்க்கை, நம் உள்ளத்தை சிற வைக்கின்ற ஒரு வாழ்க்கை, நம் உள்ளத்தை ஊடுருவுகின்ற ஒரு வாழ்க்கை, நம் உள்ளத்தை வழி ஏற்படுத்துகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கின்ற பொழுதுதான் நாம் இறைவனுக்கு கொடுத்த பிள்ளைகளாக இருக்க முடியும். சிந்தித்து பார்த்து வரங்களை கேட்டு தொடர்ந்து இறைவனின் திருப்பலியில் மன்றாடி விழுந்திருப்போம். விசுவாசிகளின் மன்றாட்டுகள் நம்முடைய தேவையில் சமூக தேவையில் ஆண்டுகளை பார்த்து கொடுத்து நம்பிக்கையோடு மன்றாட்டத்தை கொடுத்து சொல்லலாம். உங்கள் பதில். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். திருச்சபைக்காக அன்பு தந்தையே இறைவா, தூய்மைக்கான அழைப்பை நாங்கள் தியானிக்கும் போது திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். தாய் திருச்சபை எப்போதும் உலகில் உங்கள் அன்பிற்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகிறோம். புனித அன்னை தெரேசாவால் ஈர்க்கப்பட்டு திருச்சபை நற்செய்திக்கு மூரணான அனைத்தையும் துடைத்து உண்மை மற்றும் அறத்தின் களங்களை விளக்காக பிரகாசிக்கும் தனது பணியில் உறுதியாக நிலைத்திருக்க புனித அன்னை தெரேசா வழியாக இறைவா உம்மை வேண்டுகிறோம். மக்களுக்காக ஆண்டவரே, புனித பவுலின் வார்த்தைகளை நாங்கள் எங்கள் உடலை பரிசுத்தமான பலியாகவும் உமக்கு பிரியமாகவும் வைக்க அழைக்கப்பட்டுள்ளோம். எல்லா மக்களும் தாங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்களில் தூய்மையாக வாழ வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். அன்னை தெரேசாவின் முன்மாதிரியை பின்பற்றி எப்பொழுதும் தூய்மையான இதயத்துடன் உமது விருப்பத்தை செய்ய முயல்வோமாக. எளிமையாகவும் புனிதமாகவும் வாழ புனித அன்னை தெரேசா வழியாக இறைவா உம்மை வேண்டுகிறோம். குழந்தைகளுக்காக அன்பான இயேசுவே, எங்கள் குழந்தைகளை உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். மத்தேயு நற்செய்தியில் நீர் எமக்கு கற்பித்தது போல எங்கள் குழந்தைகளின் இதயங்கள் தூய்மையாய் பாதுகாக்கப்படவும் உன் மீது அன்பிலும் பயபக்தியிலும் வளர புனித அன்னை தெரேசா வழியாக இறைவா உம்மை வேண்டுகிறோம். நல்லாயினை இயேசுவே, புதுப்பித்தல் வாழ்க்கையான உங்கள் அழைப்பை நாங்கள் சிந்திக்கும் போது இளைஞர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கவன சூழல்கள் மற்றும் சோதனைகள் நிறைந்த உலகில் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தூய்மையை நாடட்டும். உலகின் அழுத்தங்களை எதிர்த்து அதற்கு பதிலாக தங்கள் இதயங்களையும் மனதையும் உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். அன்னை தெரேசாவின் முன்மாதிரியை அவர்கள் நேர்மையுடனும் நோக்கத்துடனும் அன்புடனும் வாழ தூண்ட புனித அன்னை தெரேசா வழியாக இறைவா உம்மை வேண்டுகிறோம். நோயற்றவர்களுக்காகவும் துன்புறப்பட்டவர்களுக்காகவும் இரக்கமுள்ள தந்தையே, உடல் ரீதியாகவோ உணர்ச்சி ரீதியாகவோ அல்லது ஆன்மீக ரீதியாகவோ நோயற்றவர்களையும் துன்புறுத்தப்பட்டவர்களையும் உங்கள் முன் கொண்டு வருகிறோம். சுத்தப்படுத்தவும் புதுப்பிக்கவும் அழைப்பு இருக்கும் ஏசையாவின் அழைப்பை உணர்கிறோம்.
ஆவியில் அவர்கள் உமது அன்பின் சுகத்தையும் அமைதியும் காண ஜெபிக்கிறோம். அன்னை தெரேசாவின் முன்மாதிரியை பின்பற்றி அவர்களுக்கு சேவை செய்பவர்களின் கனிவான அக்கறை மற்றும் இரக்கத்தின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட கிறிஸ்துவின் தூய அன்பினால் அவர்கள் ஆறுதல் அடைய புனித அன்னை தெரேசா வழியாக இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆலயத்திற்கு அருகில் உள்ள நிலத்தை வாங்குவதற்கு ஆண்டவரே, ஆலயத்தின் பயன்பாட்டிற்காக அருகில் உள்ள நிலத்தை நாங்கள் வாங்க முற்படுகையில் உமது வழிகாட்டுதலையும் ஏற்பாட்டையும் நாங்கள் கேட்கிறோம். இந்த நிலம் உமது சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்ட தூய்மையும் புனிதமும் நிறைந்த இடமாக மாற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். புனித அன்னை தெரேசாவின் எளிமை மற்றும் தூய்மையால் ஈர்க்கப்பட்ட பலர் உண்மை அறிந்த வண்ணமும் இடமாக இது அமைய புனித அன்னை தெரேசா வழியாக இறைவா உம்மை வேண்டுகிறோம். அன்பான ஆண்டவரே, இதோ பிள்ளைகள் நாங்கள் எழுப்பிய இந்த மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து எம் ஒவ்வொருவரையும் உம்முடைய அன்பின் விசுவாச பாதையில் நிறைவாக வழிநடத்திட வேண்டும் என எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சுவர்களே காணிக்கை கொடுக்கும் நேரம் சொன்னதை போல கிராமப்புறங்களுக்கான புத்தகங்களை நாம் காணிக்கையாக கொடுக்க அழைத்திருக்கிறோம். இன்னும் அதிகமாக வேண்டும் என்றவர்கள் வெளியில் சென்று நோட்டு புத்தகங்களை வாங்கி காணிக்கையாக ஒப்புக் கொடுப்பதை அன்போடு கேட்கொள்வோம். உன்னோடு பாட பணிந்து வழங்க
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். அன்பே உருவான இறைவா, மக்களின் காணிக்கைகளை ஏற்றதும் அதனாலும் திருமகளுடைய மாபெரும் அன்பின் வழியை நினைவு கூறும் நாங்கள் புனித அன்னை தெரசாவின் எடுத்து காட்டுதலால் உமது அன்பிலும் மயிலார் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அன்னை தெரசாவின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. எவ்வாறு எங்கள் மீது நிர்பந்திக்கின்ற பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றேன். மேலும் எங்களது வீட்டின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அன்னை தெரசாவின் சிறப்பு மிக்க எடுத்து காட்டுதலால் தூண்டப் பெற்று அவரது தகுந்த பரிந்துரையா என்றும் ஊக்கம் பெறவும் தூயாவியின் வல்லமையோடு வழிநடத்தி வருகின்றேன். ஆகவே தூதர் அறிவுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமக்கு புகழ் பண்ணி செய்து ஒரே குரலாய் பாடி சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அறுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணனை உணவருந்திய கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினையும் மீட்பினையும் கூர்ந்து வாழ்த்து அப்பத்தையும் மீட்பளிக்கும் இந்த கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணத்தில் ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்தின் உடலில் ரத்தத்தின் பகுதிகளை தூய ஆவியாருக்கு சேர்க்க வேண்டும். நம்மை தாழ்வுடன் தாழ்வுத்தோம். ஆண்டவரே, உலகின் பரவியிருக்கும் மக்களுடைய நினைவுகளும் எங்கள் திருநங்கை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நேதாத்திரன் மேயராகிய அனைவரோடும் மருத்துவ அவை அன்பில் நிறைவேற செய்கிறது. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவரையும் இறந்தவர் நினைவு கூர்ந்து ஒரு திருமக ஊழியரும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணித்தாயான பிறமணியா ஒரு கணவரான யோசேப்பு திருவர்கள் எங்கள் பாதுகாவலர் திரு இவ்வுலகில் முகமதுவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாம் நிலை வாழ்வோம் ஒரு கருதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை புகழ்ந்தேற்று வருகிறது உண்மை கொண்டாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாய் ஒன்றில் எல்லா புகழும் மாற்றையும் என்றென்றும் உமக்கு உரியதே.
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் புரிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடல் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் சம்மதி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியில் இருந்து கலைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்து முடிவில்லா வாழ்வளிப்பாராக. பக்தியோடு திருநெல்வேலியை பங்கெடுப்போம். இடநெருப்பில் இருந்தாலும் கூட அடுத்த செய்யாமல் பக்தியோடு ஆண்டவருடைய திருவுடலை பெற்று நாம் அமைதி செல்வோம்.
கேமரா பண்ணி சங்கமமே
இறப்பவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். புனித அன்னை தெரசாவிடம் மன்றாட்டு. இரக்கத்தின் அன்னையே, அன்னை தெரசாவே, ஆதரவற்றோரின் தாயே, எளியோரின் அடைக்கலமே, துயருள்ளோரின் ஆதரவே, அனாதை குழந்தைகளின் ஆதரவே, உம்மை தேடுபவர்களை துயர்த்துரைக்கும் அன்னையே, எங்கள் மேல் மனமிறங்கும். எங்கள் துன்ப துயரங்கள், வேதனை சோதனைகள், தேவைகள் அனைத்தும் நீர் அனுபவிக்கிறீர். உன் தாயத்தில் நம்பிக்கை வைத்து உம்மை நாடி வரும் எங்கள் அனைவரின் உடல் உள்ளம் நலம் பெற உதவி புரியும். என் தேவைகளை கடைக்கண் தோற்கும். இந்த தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து பெற்றார்கள். மேலும் எங்களை அன்னை மரியாவின் பராமரிப்பில் வைத்து பாதுகாத்தலும் தாயே. ஆமென். புனித அன்னை தெரசாவே, அனைவரும் திரும்பி செலுத்திருப்போம். அன்புமிக்க மக்களே, தெய்வீக திருப்பலியை, திருவிழா திருப்பலியை உங்களோடு நிறைவேற்ற எனக்கு வாய்ப்பு அளித்த உங்கள் பாசத்திற்குரிய அருட்தந்தை யாக்கோப் அடிகளார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளையும் ஜெபங்களையும் பாராட்டுகளையும் உண்டாக்கிக் கொள்கின்றேன். தொடர்ந்து தந்தையோடு பயணிக்குமாறு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன். ஒரு பங்கு பணியாளர் நீங்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீர்களோ அந்த அளவுக்கு பங்கு வழங்க முடியும். நாளைக்கு சமீபத்தில்தான் பங்கு ஆலயத்தை நீங்கள் புதுப்பித்து திறப்பு விழாவையும் வைத்திருக்கிறீர்கள். மிகவும் சிறப்பான ஒரு பணி. அந்த பணியை அவர் மேற்கொண்டு உங்களோடு பயன்படுத்தின்றார். தொடர்ந்து அவருடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள், இந்த பங்கின் வளர்ச்சிக்காக அவர் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நீங்கள் அவருக்கு துணையாக இருந்து இறைவன் அவரை விரைவாக வழிநடத்த வேண்டும் என தொடர்ந்து இந்த பணியில் ஜெபிக்குமாக்கு. வாழக தந்தையை இறைவா, மீட்பளிக்கும் அருளடையாளத்தின் விருந்தில் திளைத்த நாங்கள் உமது பரிவிரக்கத்தை கெஞ்சி வேண்டுகின்றோம். புனித அன்னை தெரசாவின் பிறரை நாங்கள் பின்பற்றி மாட்சியில் பங்கு பெற புரிய வேண்டும் என எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அரவணைப்பில் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. எல்லோருக்கும் அன்பிலிருந்து தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்னை கொடுத்து எல்லோரிலிருந்து அவனுடைய அன்பிலிருந்தை ஒரு செல்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். முதியவர்களே, நம்முடைய பகுதியினுடைய பாதுகாவலை அன்னை தெரசாவுடைய விழாவை நாம் இன்றைக்கு நிறைவு செய்திருக்கிறோம். நாளை எல்லோருக்குமான சிறப்பு நன்றி கூட நாள் சிறப்பாக அமைய பல உதவி செய்து நாம் பார்த்தோம். எல்லோருக்கும் மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நம்முடைய பங்குகளையோ சிவர்கள் நாளினுடைய வழிபாடுகளை ஒருங்கிணைத்தார்கள். பாடல்களை பாடி முன்னோர்கள் வாசித்து உதவி செய்கிறார்கள். பாடல் மிகமையாக அன்புடையதாக இருந்து கரங்களை தட்டி நம்முடைய அன்பு பிள்ளைகளை பாராட்டிக் கொள்வோம். ஆசிரியர்கள் மேலும் பீடம் அலங்காரம் செய்த ஆசிரியர்களுக்கு மனமான நன்றிகள், ஆலயத்திற்கு செய்தவர்களுக்கு நன்றிகள். கடந்த 2 நாள்
தேர்பவனிகள் நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். நேற்று நற்கொள்ளை பவனியும் இன்றைக்கு நடைத்தரசம் தேர்பவனியும் பொதுவாக பலர் உழைத்திருக்கிறீர்கள் நண்பர்கள் என்று பார்க்க சிறப்பாக அங்கே சென்ற ஜோசப் மோட்டா ஜெயக்குமார் இருவருக்கும் அதிகமாக கூடுதலாக நம்முடைய நேரத்தையும் ஒப்புக் கொடுத்தவர்களுக்கு நன்றி. இந்த தேர் அழகு வருவதற்கு உதவி செய்த ஜோசப் ரவி அவர்கள் நன்றி நினைத்து பார்க்கிறோம். கருணை எழுப்பி மூவருக்கும் மனமாக நன்றிகளை வாழ்த்துகிறோம். இந்த தெய்வ திருப்பலியை தலைமையேற்று நமக்காக ஜெபித்த நம்பிற்கும் வாசத்திற்கும் என்னுடைய அன்பு தந்தை நம்மோடு இன்றைக்கு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பவுஜா மறை மாவட்ட குரு தன்னுடைய குருத்துவ வாழ்நிலை 25 ஆண்டை நிறைவு செய்து கொண்டாடி வருகிறார். ஒரு பிரச்சனைக்கு நம்ம வைப்போம். இனியும் அவருக்கு நம்ம வாழ்த்து தெரிவிப்போம். இந்த நாளில் அவருக்கு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வருடம் தான் தோமையார் மறைவட்டத்தினுடைய அதிபர் தந்தையாக இருந்து செயலாற்றி வருகிறார். அவருடைய இங்கிருக்கிற ஒரு 15 பங்குகளுக்கு ஒரு மொத்தமாக ஒரு பாதுகாப்பாக அரணாக இருக்கிற குருக்களை எல்லாம் ஒருங்கிணைக்கிற மிகப்பெரிய அன்பு பணி. குருக்கள் மீதும் இறைமக்கள் மீதும் மிகுந்த அன்பு கொண்டிருக்கிறவர். நீங்கள் பத்திரிகையாளர் ஆலயம் சென்றீர்கள் என்றால் அவர் தற்போது பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு நிகழ்வுகள் பக்தி முயற்சி நடத்தியதை பார்க்கிறோம். எனவே அழைத்தவுடனேயே வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகுதி சார்பாக கரவை எழுப்பி தம்பியோடு எடுத்துக்கொள்வோம். இந்த வேளையிலே அவரை மரியாதை செலுத்தும் விதமாக திரு ஜோசப் மோட்டா அவர்கள் தந்தையவர்களுக்கு பொன்னாடை போர்த்த திரு ஜெயக்குமார் அவர்கள் தந்தையவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கி மகிழ்வார். நாளை நாம் ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றுகிறோம். சரியாக நாளைக்கு 11 மணிக்கு திருப்பலி துவங்கும் என்பதை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது மத்தியில் இருக்கிற அருட்தந்தை மார்ட்டின் அவர்கள் நாளை தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றி நமக்காக சிறப்பாக ஜெபிப்பார். இந்த அருமையான வேளையிலே அவர் இங்கே இருப்பது மகிழ்ச்சி. அதேவர்களும் இந்த ஒரு ஆண்டு நம்மோடு இருந்து எனக்கு மிகுந்த துணையாக இருந்து வருவதை நான் பார்க்கிறேன். தந்தை மாஸ்டர் அவர்களுக்கும் நன்றி தட்டி நம்முடைய நன்றியை பார்த்து உழைக்கிற நம்முடைய உதயபூர் தந்தை ஜெரி அன்பு சகோதரர் மக்களும் பேசுகிற எல்லோருக்குமே மனமார்ந்த நன்றிகளை வாழ்த்து தெரிவிக்கிறோம். இப்பொழுது தந்தையானவர் தன்னுடைய குருத்து வாழ்வில் 25 ஆண்டுகள் வாழ்ந்து கடவுளுக்கு எப்படி வாழ வந்திருக்க மறை மாவட்டத்தில் பல்வேறு சிறப்பு பணிகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார். சில இடங்களில் எல்லாம் ஆலயம் அமைப்பது, வெட்டுவாமணி போனீங்கன்னா ஆலயம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல முடிச்சூர் படப்பை பங்கு போனீங்கன்னா படப்பில் இருக்கிற தூய சிவமாதாரணை ஆலயத்தை கட்டி அழகுபடுத்தி புதுப்பித்திருக்கிறார். சில இடங்களில் எல்லாம் ஆலயம் அவருடைய இடம் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறையோடு இருக்கிறது. இருப்பது மகிழ்ச்சி. அவர் இப்பொழுது கேக் கட் பண்ணி தன்னுடைய குருத்துவ வாழ்வு 25 ஆண்டுகளை கொண்டாடுவதை மகிழ்வார். நாளைக்கு ஃபாதர் கூட சென்றார். மார்ட்டின் ஃபாதர் கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம். குழந்தைங்க ஒன்றா கிட்ட வாங்க. டெய்லி நீங்க தான் கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டு தெரிவிப்போம். தொடர்ந்து இறைவன் நம்முடைய ஆசிரியர்கள் நாம் சொல்லிப்போம். எல்லோரும் அன்பிலிருந்து முன்னிட்டு செல்வதை முறை ஒன்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைவர்களுக்கும் இறுதி பாடல் பாடுறீங்களா? இறுதி பாடலுக்கு பிறகு குழந்தைகள் ஒரு சின்ன 2 நிமிஷம் நடனம் கொடுக்குறாங்க. சாப்பிட்டே நடனம் தெரிவிக்க பார்க்கலாம். பார்த்து செல்வடைய இறுதி பாடம் துயர் துடைத்தார்
சிலுவையை தோல் சுமந்தவனே என்னை காப்பாயே என்றும் என்னை காப்பாயே. வேதனை நிறைந்த சோதனை வாழ்வை ஏற்றும் தேவதை, கஷ்டங்கள் கூட கலைந்து போக கரணியானவளே. அன்பின் உருவம் அன்னை தெரசா, எல்லோருக்கும் தாயானவளே என்னை காப்பாயே என்றும் என்னை காப்பாயே. எனக்கு கை கொடுத்தாய், நான் துன்ப கிண்ணத்தில் நின்றேன், நீ எனக்கு கை கொடுத்தாய். அன்பின் ஒருவாய் பிறந்த உன்னை போற்றுவோம் தாயே என்றும் போற்றுவோம் தாயே. வேதனை நிறைந்த சோதனை வாழ்வை ஏற்றும் தேவதை, கஷ்டங்கள் கூட கலைந்து போக கரணியானவளே. அன்பின் உருவம் அன்னை தெரசா, எல்லோருக்கும் தாயானவளே. இனிமை வடிவே அன்னை தெரசா, சிலுவையை தோளில் சுமந்தவளே என்னை காப்பாயே என்றும் என்னை காப்பாயே. வேதனை நிறைந்த சோதனை வாழ்வை ஏற்றும் தேவதை, கஷ்டங்கள் கூட கலைந்து போக கரணியானவளே. அன்பின் உருவம் அன்னை தெரசா, எல்லோருக்கும் தாயானவளே. என்னை காப்பாயே அன்னை தெரசாவே. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. புனித லூர்து அன்னையே, புனித சூசேப்பரே, புனித அந்தோனியாரே, புனித தேவ சகாயம் பிள்ளையே, எங்கள் பாதுகாவலியாம் அன்னை தெரேசாவே, சகல புனிதர்களே புனிதையர்களே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.